ஹல்லேலூயா. அப்ப இந்த சங்கீதம் 128 நம்ம அனுதினமும் அறிக்கையிடும் பொழுது இதில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேறும். ஆமென். ஒரு மனிதனுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் தேவையோ அது இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இதுல பாருங்க, முதல் வசனத்துல கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, உன் கைகளின் பிரயாசத்தின்படி நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். இது அதிகமா யாருக்கு சொல்லலாம்னு சொன்னா ஒரு குடும்ப தலைவனுக்கு சொல்லப்படுகிற ஒரு சங்கீதம் என்று சொல்லலாம். குடும்ப தலைவன் கர்த்தருக்கு பயந்து இதுல சொல்லப்பட்டிருக்கு. பயந்துன்னு அப்படி நடுங்கிக்கிட்டு அப்படி அல்ல, கர்த்தர் மேல அன்பு வைத்து. ஹல்லேலூயா. சில பிள்ளைங்க அப்பாவை பார்த்தாலும் பயந்து யூரின் போயிருங்க. ஏன்னா அப்பா அடிக்கிற அடி அப்படி இருக்கும். அப்பா கோவப்பட்டாருன்னா அது தாங்க முடியாது. அப்ப சில பிள்ளைங்க அந்த மாதிரி பேர் அந்த பயத்தை சொல்லல. இதுல கர்த்தர் மேல அன்பு வைத்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இப்ப பிள்ளைங்க தகப்ப மேல தாய் மேல உண்மையில அன்பு வச்சிருந்தாங்கன்னா அம்மா அப்பாவுக்கு பிரியமானபடி என்ன செய்வாங்க, நடப்பாங்க. அம்மாவை அப்பாவை ரொம்ப நேசிச்சாங்க அப்படின்னா நிச்சயமா என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை தான் பிள்ளைங்க செய்வாங்க. அதை போலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்து. அப்போ நம்ம கர்த்தரை உண்மையில அதிகமா நேசித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் காட்டுகிற பாதையில நாம நடப்போம். ஹல்லேலூயா. அவர் காட்டுகிற பாதையில நாம நடந்தா நம்ம ஆசீர்வாதமா இருப்போமா? ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் சொல்லுகிறத கேட்டு பிள்ளை சரியா வளர்ந்தான் அப்படின்னு சொன்னா, கீழ்ப்படிஞ்சு சரியா நடந்தா அவன் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். ஆனா தகப்பன் சொல்றதை கேட்காம உனக்கு ஒரு வேலை இல்ல, எனக்கு தெரியும், நீ பாட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க அவங்க இஷ்டத்துக்கு போனாங்கன்னா அவங்க வாழ்க்கை சீரழிஞ்சு போய்விடும். ஹல்லேலூயா. அதை போலதான் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறார். அவர் காட்டுகிற பாதையில நாம நடந்தா நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எதை செஞ்சாலும் நன்மைக்கு தான் செய்வார். எதை சொன்னாலும் அது நன்மைக்கு தான் என்ன செய்வாரு, சொல்லுவாரு. ஆமென். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாக்கியவான் அப்படின்னு சொன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பிளஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப நம்ம கர்த்தருக்கு பிரியமா இருந்து கர்த்தர் மேல அன்பு வைத்து அவர் சொல்லுகிற பாதையில சரியால் நடந்தால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமா இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். நீங்க நல்ல நிலைமைக்கு வரணும் சொன்னா கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் நீங்க நடந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்னெல்லாம் சொல்றாரோ அதை அப்படியே நாம் என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்படி நம்ம இருக்கும் பொழுது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதம்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கீழே தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் ஆசீர்வாதம், உன் கைகளின் பிரயாசத்தின்படி நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். முதல்ல கர்த்தர் என்ன தராரா, நம்ம கர்த்தருக்கு பிரியமா இருந்து கர்த்தர் சொல்றபடி நடந்தோம்னு சொன்னா முதல் ஆசீர்வாதம் கையின் பிரயாசம் ஆசீர்வாதமாக மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு குடும்பம் நடத்தணும்னு சொன்னா நல்ல வருமானம் இருந்தாதான் என்ன செய்ய முடியும், குடும்பத்தை நடத்த முடியும், நல்லா சாப்பிட முடியும், நம்முடைய தேவைகள்லாம் பூர்த்தி செய்யப்பட முடியும். அதே கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று சொன்னால் சரியான ஆகாரம் இருக்காது, சரியான உடை அணிய முடியாது, சரியா நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தரை அதிகமா நேசித்து அவர் வழியில